38வது வினா, அம்மா என்னும் சொல்லை உருவாக்க சேர்க்க வேண்டியது எது? அப்ப முதல் தரப்பட்ட உருவை உற்று நோக்கணும். அந்த உருவில நாங்கள் வரவேண்டிய பொருத்தமான அடையாளத்தை இடுவதன் மூலம் எது பொருத்தமானது என்று நாங்கள் தெரிவு செய்ய முடியும். ஆனாவுக்கு ஒரு நிலைக்குத்துக்கோடு தேவை. அப்ப இது பொருந்தாது என்பது எங்களுக்கு விளங்கிவிட்டது. இம்மன்னாவுக்கு ஒரு வளைகோடும் குற்றும் தேவை. அப்ப வளைகோடு குற்று உள்ளது, இது இருக்கின்றது. ஆனா இது பொருந்தாதபடியா இந்த விடை பொருந்தவில்லை. இது பொருந்தாது, இது பூரணமாக இம்மன்னா இருக்கின்றது. அப்ப இது பொருத்தமாக இருக்கின்றது. மாவுக்கு ஒரு நிலைக்குத்து கோடும் இன்னொரு நிலைக்குத்து கோடும் இது பொருத்தமாக இருக்கின்றதாகவே இரண்டாவது விடையே பொருத்தமானது. இது கற்புலனாற்றல், ஒற்றுமை தொடர்பு காணுதல். இனி அடுத்த வினா, மூன்று பெண்கள் நான்கு ஆண்கள் மாறி மாறி நிற்கின்ற ஒழுங்கு எது என்று கேட்கப்படுகின்றது. அதாவது பெண் ஆண் அல்லது ஆண் பெண்ணின மாறி நிற்தல் வேண்டும். அப்ப இங்க நாங்க இதுல 4 ஆண்கள் இருக்கின்றபடியால் 3 பெண்கள் தான் இருக்கின்றபடியால் இரு கரையிலும் ஆண்கள் இருக்க வேண்டும் என்பது நிச்சயமான உண்மை. இப்ப இதுல ஆண் இருந்தாலும் இதுல இறுதியில பெண் இருக்கின்றபடியால் இது பொருந்த நியாயமில்லை. இதுல முதல்ல ஆண் இருக்கின்றது, இறுதியிலே ஆண் இருக்கின்றபடியால் பொருந்துகின்றது. இது பெண் ஆண் என்றபடியால் பொருந்த நியாயமில்லை. ஏனென்றால் இங்கே பாருங்க, இரண்டாவதுல 1 ஆண், 3 ஆண், 5 ஆண், 7வது ஆண், மொத்தம் 3 நாளும் 7 பேர் தான் நிற்கிறார்கள். 3 நாளும் 7 என்றால் 4 ஆண்கள் எண்ணிக்கையிலே முதலாவதும் இறுதியும் ஆணாகவும் இடையில் 3 பெண்களாக இருக்கின்ற இரண்டாவது விடையே பொருத்தமானது. இனி நாங்கள் 40வது வினாவுக்கு விடைகாண் முயற்சியில் ஈடுபடுவோம். 40வது வினாவில இங்கே ஒரு மாறுபாடுகளை இனங்காணும் ஆற்றல் கேட்கப்படுகின்றது. முதலாவது உருவில இருந்து மாறுபடுகின்ற தொடர்பை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கோல உரு தோற்றத்தின்படி முதல்ல நடுவில சதுர அமைப்புக்கு வட்டத்து நடுவில ஒரு கருத்த வட்டம் இருக்கின்றது. அடுத்தது வடகிழக்கு திசையிலே இருக்கின்றது. அடுத்தது தென்கிழக்கு திசையிலே இருக்கின்றது. அப்ப இது எங்களுக்கு தெரியுது வலம் சுழியாக சுற்றி கொண்டு வருகின்றது மணிக்கூட்டு முல்லா திசையிலே. அப்ப அடுத்ததாக அதாவது தென்மேற்கு திசையில் இருக்கின்றது. அப்ப அடுத்ததாக இங்க வரும் அதாவது வடமேற்கு திசையில். ஆகவே மூன்றாவது இதன் பொருத்தமானதாக இருக்கும். அடுத்து திரும்ப மத்தியில இன்னும் ஒன்று வந்திருக்கின்றது. அப்ப இதுல வரக்கூடியது இந்த மூன்றாவது விடை என்பது எங்களுக்கு புலனாகின்றது. அம்மா வழி உறவு முறையில் மாமாவாக பெறக்கூடியவர் யார்? அம்மாவுடைய அண்ணா அல்லது அம்மாவின் தம்பி தான் எங்களுக்கு மாமாவாக அம்மா வழியில பெற முடியும். அப்ப அம்மாவின் தம்பி என்பது பொருந்துகின்றது. அப்பா வழியில் என்றால் அப்பாவின் சகோதரியின், அதாவது அப்பா வழியிலே மாமா என்றால் அப்பாவின் சகோதரியின் கணவர் தான் எங்களுக்கு மாமாவாக இருக்க முடியும். இங்கே அம்மா வழி என்று கேட்கப்படுகின்றது. இனி 42வது வினா, 6 மணிக்கு நிமிடமுள் காட்டு விளக்கத்தில் இருந்து 6 மணி என்கின்ற போது மணிமுள் 6 காட்டும், நிமிடமுள் 12 காட்டும். நிமிடமுள் காட்டும் நேரத்திலிருந்து 6 மணிமுள் காட்டும் விளக்கத்தை கழித்தால் 12 6 போனால் 6 தான் விடையாக கிடைக்கின்றது. 43வது வினா, பிஞ்சில் கசக்கும், காயில் புளிக்கும், கனியில் இனிக்கும். மாங்காய் பிஞ்சாக இருக்கின்ற போது கசப்பு சுவையாகவும், காயாக இருக்கும் போது புளிப்பு சுவையாகவும், கனியாகின்ற போது அது இனிப்பு சுவையாகவும் மாறுகின்றது. நன்று.